கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா யமதர்மராஜா பின்வாங்குறார். ஏம்பா, இந்த மாதிரி சில கஷ்டமான கணக்கு வழக்குகள் தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கே தெரியாது. ரொம்ப குழப்பமா இருக்கும் அவங்களுக்கே. ஏதோ நானோ சித்திரகுப்தனோ போட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தெளிவா ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம். இந்த சொர்க்கலோகத்துல எவ்வளவு இருக்கணும், நரகுலத்துல எவ்வளவு இருக்கணும், செத்த உயிர் மீண்டும் பிறக்கிறதுக்கு என்னென்னலாம் வழிமுறை செய்யணும், அப்படிலாம் இதெல்லாம் சூட்சமான விஷயம்பா, உனக்கெல்லாம் சொல்ல முடியாது. அந்த வரத்தை மட்டும் தயவுசெய்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நீ தானே 3 வரம் கேட்டேன்னு சொன்ன, 2 கொடுத்துட்டு இல்ல, இன்னும் 1 கேட்கணும்ல அப்படின்னு சொன்னா, ஆமா வாசம் தான், நான் கொடுக்க நினைச்சிருந்தேன். சரி, நான் அதுக்கு பதிலா இந்த 3வது வரம் கேட்டையே, அதுக்கு பதிலா உனக்கு தர்றேன். இந்த கீழே இருக்கிற புலோகத்துல உனக்கு சாகிற வரைக்கும் உன்னை மன்னனாக மாற்றுகிறேன், நீ சந்தோஷமா மன்னனாக ஆட்சி செலுத்து, அது என்ன தரட்டா அப்படின்னு சொன்னா, அந்த பையன் கேட்கிறான், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நான் கேட்ட 3வது வரத்துக்கு விஷயத்த சொல்லு அப்படின்னு சொன்னா. அப்புறம் யோசிக்கிறார் யமதர்மராஜா. யோசனை பண்ணி, சரி அப்போ அப்படி செய்யறேன், அப்போ நீ நீண்ட ஆயுளோடு இப்ப இருக்கிற இளமையோடு ஆரோக்கியத்தோடு கடைசி வரைக்கும் இருப்ப அப்படின்ற ஒரு 3வது வரத்தை தர்றனே, அதை வச்சுட்டு நீ நிம்மதியாரு அப்படின்றார். தான் நான் கேட்டது ஒண்ணு, நீ சொல்றது ஒண்ணு. நான் கேட்டது டீட்டெயிலா எனக்கு சொல்லுன்னேன், ஆனா நீ கொடுக்குற வரம் வேற இருக்கு, எனவே நான் இது ஏத்துக்க முடியாதுன்றான். என்னப்பா துயரமா இருக்கு உன்னை விட அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா 3வது விஷயம் சொல்றேன், நீ என்னைக்கு இளமையா இரு, ரம்பா ஊர்வசி மேனகா மாதிரி இருக்கக்கூடிய எனது இளமையான மங்கையரோட எனது சுகமாக எந்நேரம் இருப்ப அப்படின்னு மாதிரி 3வது வரத்தை தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நான் கேட்கறது ஒண்ணு நீ செய்யறது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தெளிவா இருக்கிறான். இன்னும் நாங்க செத்ததுக்கு முன்னாடி எங்க இருக்கிறோம் ஏது இருக்குன்னு டீட்டெயிலா சொல்லு. அதுக்கப்புறம் சொன்ன உடனே, அது தேவ ரகசியமாப்பா, உனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா, அவர் வழி இல்லாம அவன் காதல சொல்றாரா யாரு, யமதர்மராஜா. அந்த வரம் தான் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் கடோபரிஷமாக மாறியது. அதான் சொல்றாரு, என்னது கடோப நிஷத்தாக, அந்த ஒரு புராண கதையாக ஒரு பெரிய தொகுப்பாக மாறியது. யமதர்மராஜா இந்த சின்ன பையனுக்கு சொல்லக்கூடிய விஷயம் கடோப நிஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு வேதாந்த விஷயமாக மாறியது. எனவே இந்த இடத்துல பார்க்கணும், இந்த பையன் மன்னராக்குகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மள மாதிரி ஆளா இருந்தா சரி மன்னன் ஆகிக்குவோம் அப்படின்னு. இந்த பையனுக்கு கடைசி வரைக்கும் இளமையா ஆரோக்கியத்தை தர்றேன்றாரு யமதர்மராஜா. நம்மளா இருந்தா சரி தருவோம், அதோட முடிச்சுக்குவோம். ஆனா இவன் கடைசி வரைக்கும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இவன் கேட்ட 3வது வரத்தை கொடுத்து ஆகணும்னு சொல்லி விஷயத்தை கறந்துட்டான் அந்த பையன். இது மாதிரி வாழ்க்கையில நம்ம லட்சியத்தை நோக்கி போகும்போது சின்ன விஷயம் நமக்கு கிடைச்சோன்னு என்ன செய்யறோம், அதுவே நமக்கு போதும்னு சொல்லி நம்ம பயணத்தை தொடர மாட்டோம். ராமகிருஷ்ண பரமஹம்சம்னு ஒருத்தர், அவர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, யாரு, ஊர் பெரியவர்கள். நம்ம வீட்டு நம்ம கோயில்ல, பெருமாள் கோயில் என்ன ஆகுதுன்னா, வச்சிருக்கிற நைவேத்திய பொருளை, சர்க்கரை பொருள் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடறதுக்கு எறும்புகள் நிறைய வருது, அதனால எங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு பெரியவரே, அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சன் சொல்றாரா, இதுதான் ஒரு சாதாரண விஷயமாப்பா, ஒண்ணு செய்யுங்க, கோயில் உள்ளதானே வருதுன்றீங்க, கோயில் வாசல்லையே என்ன செய்றீங்க, இனிப்பான சர்க்கரையை தூவிருங்க, கண்டிப்பா எறும்பு என்ன செய்யும், அதுக்கு எறும்புக்கு தேவை இனிப்பு, அது கோயில் வாசல்லையே தூங்கினதுனால வெளியே இருந்து வரக்கூடிய எறும்பு அந்த வாசல் இருக்கிற இனிப்பை சாப்பிட்டா அப்படியே பின்னாடி போயிடும், கோயிலுக்குள்ள வராதுன்னு சொன்னா, ஆகா இவ்வளவு ஈஸியா அடிச்சு முடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி அர்ச்சகர்கள் என்ன செஞ்சாங்களாம், கோயில் வாசல்லையே அந்த இனிப்பு பொருளை தூங்கினாங்களாம். அன்றில இருந்து எறும்பெல்லாம் என்ன செஞ்சான், வாசல் இருக்கிற இனிப்பை சாப்பிட்டு அது பாட்டு பின்னாடி போயிடுச்சு, கோயிலுக்குள்ள வரல. எனவே இந்த பிரச்சனை பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு எல்லையை நோக்கி பயணப்பட்டிருக்கிறத எளிமையாக தீர்த்து விட்டார். அதே சமயத்துல ஒரு 3 பெரியவர்கள், ஒரு நல்ல இளைஞர்கள் பெங்களூர்ல ஒரு பெரிய சாப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கூட்டாக சேர்ந்து ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பிச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு சாப்ட்வேருடைய இதை விட என்னது தரமாக குவாலிட்டியாக என்னது குறைவான விலைக்கு வித்திருக்கிறாங்க. இதை பார்த்தா அமெரிக்காக்காரன் பார்த்துட்டு நம்முடைய பொருள் வியாபாரமாகாதுன்னு சொல்லி என்ன செய்யறான், 3 பேரை தனித்தனியா கூப்பிடுறோம். கூப்பிட்டு நீங்க கம்பெனிக்கு எவ்வளவு ஆரம்பிச்சு என்ன உழைப்பை கொடுத்தீங்களோ அதை விட நாங்க 100 மடங்கு உங்களுக்கு பணத்தை கொடுத்துறோம், உங்களுடைய கம்பெனியுடைய இதை எங்களுக்கு எழுதி வச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த 3 பேரும் மாறிவிட்டாங்க. 5 வருடங்கள் கஷ்டப்பட்ட விஷயத்த ஒரே பேரத்துல முடிச்சுட்டு, சரி நீங்க கொடுக்குற பணத்தை நாங்க வாங்கிக்கிறோம், எங்க கம்பெனி உங்களுக்கு எழுதி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அமெரிக்கான என்ன பண்ணிட்டான், அவன் தயாரிச்ச தரம் குறைந்த அந்த சாப்ட்வேரை என்ன செஞ்சான், விற்பனைக்கு விட்டுட்டு இவங்க கொடுத்ததை அப்படியே நிறுத்தி வச்சுட்டான். மொத்தம் அவங்க இளைஞர்களுடைய லட்சிய பயணம் என்ன ஆகிவிட்டது, தடைபட்டு போய்விட்டது. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த லட்சிய பயணமானது நேர போய்கிட்டே இருக்கணும்.
கொஞ்சம் தடைபட்டால் இந்த இடத்துல என்ன ஆயிரும், இதாயிரும். அதே மாதிரி ஒரு நிறுவனத்துல ஒரு பெரிய நிறுவன தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ ஒரு மாதிரி வந்த உடனே என்ன செஞ்சாங்களாம், அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய பொது மேலாளர்கள் 2 பேரும் அந்த நிறுவனத்தினுடைய தலைவருக்கு போஸ்டுக்கு விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க. உடனே இன்டர்வியூ ஓடுது. 2 ஒரே திறமை, ஒரே படிப்பு, ஒரே கல்வி தகுதி. எப்படி இன்டர்வியூ பண்ணணும், இருக்கிறது ஒரு தலைவர் போஸ்ட், என்ன பண்ணலாம்னு பார்த்தோம். அந்த இன்டர்வியூல ஒரு பெரியவர் சொன்னார். என்ன சொன்னாரு, நேரம் வந்தாங்க, வந்து அவர் சொல்றாரு, அமெரிக்கால நம்முடைய கம்பெனியினுடைய பிரான்ச் ஆரம்பிக்க போறோம், அந்த பிரான்ச்சுக்கு நீங்க தான் என்னது பொது மேலாளர். எனவே அது கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் ஆகும். ஆனா தலைவர் போஸ்ட்டுக்கு நான் 6 மாசம் கழிச்சு நாங்க தலைவர் போஸ்ட் போட போறோம். உங்களுக்கு தலைவர் வேண்டுமா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பிரான்ச் கம்பெனியினுடைய பொது மேலாளர் வேண்டுமா? அங்க அப்படி இப்படி வெளிநாட்டுக்கு நம்ம இந்தியாவுக்கும் போயிட்டு வரலாம், சம்பளமும் கூட, எது வேணும்னு சொல்லி கேட்டோம்னா முதல்ல வந்திருக்கிறவர் என்ன சொன்னாரு, எனக்கு வெளிநாட்டில் நீங்க சொன்னீங்களே ஜெனரல் மேனேஜர் அந்த போஸ்டே கொடுத்துருங்க, எனக்கு கம்பெனி தலைவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாராம். 2வது ஒருத்தன் வர்றான், அவன்கிட்ட இதே மாதிரி விஷயத்த சொன்னோம்னா அவன் சொன்னான் பாருங்க, 6 மாசம் ஆகும் சொன்னீங்க இல்லையா தலைவர் போஸ்ட் போறதுக்கு, அதுக்கு பரவாயில்லை, 6 வருடங்கள் ஆனாலும் கண்டிப்பாக எனது தலைவர் போஸ்டுக்காகத்தான் நான் வருவேன், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொது மேலாளர் போஸ்ட் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருந்துட்டு பதில் சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் தான் அவனை கூப்பிட்டு, நீதாம்பா இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் போஸ்டுக்கு சரியான ஆளு, ஏன்னா காத்திருந்து எது வேண்டும் என்று நினைத்து கொண்டு திட்டமிட்டு நீதான் இருக்கிறாய். ஆனா அவர் அப்படி கிடையாது, அவர் கிடைச்சிருக்கிற அந்த எலும்பு துண்டுக்கும் அதிகமான சம்பளத்துக்கும் வெளிநாட்டுக்கு பொது மேலாளரா போறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். எனவே நீதான் நிறுவனத்தினுடைய தலைவருக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறாய் என்று அந்த இன்றையினுடைய போர்டு சேர்மன் அவர்கிட்ட சொன்னாராம். அப்ப இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா, லட்சிய பயணத்துக்கு நம்ம போய்கிட்டே இருக்கும்போது பணம் சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதிச்சோட லைஃப்ல செட்டில்டு அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னு என்ன செய்யணும், அதோட நிறுத்திடும். ஆனா நம்முடைய வைத்திருக்கிற லட்சியமானது பூர்த்தியானதுதான் அந்த பயணம் முடிகிறது. ஆனால் பூர்த்தியாகாத பயணங்கள், இடையிலேயே சிறிய சிறிய இனிப்பு, எப்படி அந்த சின்ன இனிப்பு வாசல்ல கிடைச்சதோ அது போல சிறிய இனிப்பு அந்தந்த நேரத்துல கிடைச்சொன்னியே நம்முடைய பயணம் எப்படி முடிகிறதோ அதுபோலதான் மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து கொண்டிருக்கிறது. நீங்க அப்படி முடியக்கூடாது. நம்முடைய லட்சியங்கள் நிறைவேறும் என்று சொன்னால் நம்முடைய லட்சியத்துக்காக பல விஷயங்களை தியாகம் செய்து அந்த நெடிய பயணத்திலே கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும். சரி நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போமா? வணக்கம். ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களே, சொல் புதிது சுவை புதிது என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தின கருத்தாக சாபம் வேண்டாம் அப்படின்ற தலைப்புல கருத்தை பார்க்கலாம். ஒரு ஆள்கிட்ட நம்ம சாபம் வாங்கக்கூடாது. அதுக்கு நம்ம நல்ல கிரகங்கள் இருந்த போது கூட அந்த சாபம் நமக்கு பலிக்காது. கிரகங்கள் மோசமாக இருக்கிற நேரத்தில் அவர்கள் விட்ட சாபம் நமக்கு பலிக்கும் என்று சொல்வார். எப்படி அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து காந்தாரி சாபம் விட்டார், என்னுடைய குடும்பம் இப்படி எல்லாம் அழிந்துபட்டதே, அதை போல உன்னுடைய குலமும் அழிந்துபடும் என்று சாபமிட்டார். எப்படி அந்த பலராமனையினுடைய அவையரை சேர்ந்தவர்களை பார்த்து முனிவர்கள் எப்படி உன்னுடைய சாவுக்கு உன்னுடைய வயிற்றில் இருக்கிற இரும்பு கம்பிதான் அதற்கு உதாரணம் என்று சாபமிட்டார்களோ, அதனை போல எனது சாபமானது கிருஷ்ணனுடைய பரம்பரையே என்ன செய்யறது, தோஷம் பண்ணியது. எனவே சாபம் என்பது ஒரு இடத்துல இருந்து வாங்கவே கூடாது. அது மாதிரி இந்த 2 விஷயங்கள் இந்த இடத்துல சாபத்தை வாங்கக்கூடாதுன்னு புலப்படுத்துறதுக்கு 2 நடந்த கதை. எப்படின்னு சொன்னால், அதாவது சைலம் என்று சொல்லக்கூடிய மலை, விந்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இந்தியாவில் இருக்கிறது. அந்த விந்தியமும் சைலமும் இருக்கக்கூடிய அந்த மலைகளுக்கு இடையே தண்டகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன், தண்டகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் ஆட்சி செய்து வந்து நல்ல ஆட்சி தான், அவன் நல்ல மனுஷன் தான். இருந்தபோது கூட அது மன்னன் என்ற ஒரு சுதந்திரம் அவனிடம் இருந்த காரணத்தினால் அது வந்து நிறைய அநியாயங்களும் செய்தான். எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா, நேர ஒரு வனத்துக்கு போறான் வேட்டையாடுவதற்கு. போகும்போது ஒரு ஒரு குடில பார்க்கிறான், ஒரு முனிவருடைய குடில பார்க்கிறான். அந்த முனிவருடைய குடில் யாருடைய குடில் என்று சொன்னால், அசுரனுடைய குரு சுக்ராச்சாரியாருடைய குடில். அந்த குடில வந்து தற்செயலமா வர்றான்.
யாரு? இந்த தண்டகன் என்று சொல்லக்கூடிய மன்னன் வந்து பார்த்தோன்னா அந்த குடில வந்து உடலிருந்து யார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உள்ள இருந்து ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண்ணை பார்த்தோன்னா இவனுக்கு என்னது மனசு மாறுகிறது. இவளை எப்படியாவது தன்னுடைமை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசையில அந்த பெண்ணை என்னது நெருங்குகிறான். அந்த பெண்ணு வந்து யாருன்னா சுக்கராச்சாரியருடைய மகள் அரஜை என்று சொல்லக்கூடிய பெயரை தாங்கி கூடியிருக்கக்கூடியவள். அவ என்ன செய்யறான்னா, இது மாதிரி நீங்க தயவு செய்து இது மாதிரி தவறான எண்ணத்தோடு நெருங்காதீங்க, நீங்க பெரிய நான் மன்னன் என்று தண்டகன் சொல்கிறான். நீங்க மன்னனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் முறைப்படியாக என்னை நீ பிடித்திருந்தால் என்னுடைய தந்தையார் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். அவரிடம் அனுமதி பெற்று என்னை திருமணம் செய்து முடித்துக் கொள்ளுங்கள். எனவே தவறாக எண்ணத்தோடு நீங்கள் வர வேண்டாம் சொன்னோம்னா அதெல்லாம் நான் யார் பார்த்துடலாம், என்ன பெரிய சுக்கராச்சாரியார் பெரியவரா அப்படின்னு சொல்லி ஆணவத்தோடு, எனக்கு மன்னன், நான் இந்த நாட்டினுடைய மன்னன், இந்த வனம்புற என்னுடைய எல்லைக்கு உட்பட்டது என்றெல்லாம் என்னது ஆணவ பேச்சோடு அந்த அரஜையை நெருங்குகிறான். நெருங்கி அவளை அடைகின்றான். அவளுடைய மனசு உடன்படாமல் அவளை அடைகின்றான். இதை அடைஞ்சோன்னு அவள் அழுதுகிட்டு இருக்கிறா. இந்த நேரத்தில் சுக்கராச்சாரியார் வருகிறார். வந்தோன்னா நடந்த விவரத்தை அந்த நிகழ்ச்சி மூலமாக புரிந்து கொண்டவர் என்ன பார்க்கிறார்னா, தண்டகனை பார்த்து என்ன செய்கிறாய் என்று சொல்லி என்ன செய்யறாராம், சாபம் விடுகிறார். எப்படின்னா, என்னுடைய மகளை அவளுடைய மனது உடன்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவளை நீ கெடுத்து விட்டாய். எனவே நீ என்ன செய்யற, இன்னும் ஒரு 7 நாட்களுக்குள்ளாக உன்னுடைய நாடு, உன்னுடைய படை அனைத்தும் அழியட்டும் என்று சொல்லி அதற்கு அச்சாரமாக தேவேந்திரன் நேசிரான் மணல் மழை பொழியட்டும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியர் என்ன செய்யறாரு, சாபம் எடுக்கிறார். சாபத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த மன்னன் இருக்கான தண்டகன் ரொம்ப அதுக்கப்புறம் தான் ஒரு நிதானத்திற்கு வந்து ஐயோ சாபம் விட்டு விட்டார் என்று முடிவெட்டு என்ன செய்யறான், சாஷ்டாங்கமா விழுகிறான். சாபகத்திற்கு விமோசனம் இருக்கிறதுனா விமோசனமே கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சுட்டு அவன் ரொம்ப குனிந்த தலையோடு தண்டகன் போகிறான். தன்னுடைய மகளாகிய அரசியை பார்க்கிறார். மகளே கவலைப்படாதே, இந்த வனத்திலே நீ தங்கியிரு, தங்கி தியானம் செய்து யோக நிலையை பெற்று நீ என்னுடன் வா என்று சொல்லி என்ன செய்யறாராம், அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த மாதிரி மணல் மழை பெற்ற உடனேயே பொழிந்த உடனேயே இந்த நாட்டை சேர்ந்தவர் நல்லவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு நீ அடைக்கலம் கொடு என்று சொல்லிட்டு அவர் சுக்கராச்சாரியர் போயிட்டார். அரஜையும் தவம் செய்ய ஆரம்பிக்கின்றார். எனவே மணல் மழை அவர் சொல்ல சாபத்தின் காரணமாக 7 நாட்களுக்குள்ளாக அவனுடைய படை சின்னாபின்னமானது. அவனுடைய தண்டகனும் இறந்து விட்டான். அவனுடைய நாடும் என்னது அலங்கோலமாக மாறியது. மணல் மழை வேற தேவேந்திரன் பெய்த காரணத்தினால் அந்த நிலப்பகுதி பூரா மணல் மேடாக காட்சியளித்தது. ஆனால் அரஜை இருக்கக்கூடிய அந்த குடில் இருக்கக்கூடிய இடம் மட்டும் என்ன செய்யதான் தப்பித்ததாக வரலாறு கூறுகிறது. எனவே ஒரு முனிவரிடம் சாபம் வாங்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் இன்னொரு முனிவர், வாமதேவ முனிவர், ஒரு முனிவர், அவர் காட்டுக்குள்ள இருக்கிறார். காட்டுக்குள்ள இருக்கிற போது ஒரு மன்னன் நினைச்சான், வேகமா வந்துறான். வரும்போது நேரம் அந்த முனிவரை பார்த்தோன்னா அவனுடைய குதிரையானது களைப்புறுகிறது. ஒரு மானை வேட்டையாடுவதற்காக வருகிறான் குதிரையிலே. குதிரையானது களைப்பாக என்ன செய்யறது, ஒரு இடத்துல அப்படி தங்கி விடுகிறது. தங்கி விட்ட உடனே என்ன செய்யறான், அந்த வாமதேவ முனிவருடைய குடிலை பார்த்து கொஞ்சம் நீர் வேண்டும் என்று கேட்கிறான். வாமதேவ முனிவரும் என்ன செய்யறாரா, நீர் கொடுக்கிறார். கொடுத்தோன்னா அவர் குடில் பக்கத்துல 2 குதிரை அழகான வாட்ட சட்டமா கட்டிருக்கு. கட்டணும்னு என்ன செய்யறான், என்னுடைய குதிரை களைத்து விட்டது முனிவரே, இந்த குதிரையை தாருங்கள், இந்த 2 குதிரை நான் என்னுடைய நாட்டுக்கு போகிறேன், போனதுக்கு பின்னாடி நான் ஒரு ஆள் மூலமா அந்த குதிரையை உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அரசனே கேட்டு விட்டான், மறுப்பதற்கில்லை என்று சொல்லி வாமதேவ முனிவரும் தன்னுடைய இருக்கக்கூடிய குதிரைகளை அனுப்பி வைத்தார். மன்னனும் அந்த குதிரை ஏறி நேர நாட்டுக்குள்ள போயிட்டான். போய் பார்த்தோன்னா அந்த குதிரையினுடைய அந்த வேகம், அதனுடைய கம்பீரம், அதனுடைய அழகெல்லாம் பார்த்து அந்த குதிரையை தான் சொன்ன மாதிரி வாமதேவ முனிவர்கிட்ட அனுப்பல. இதை பார்த்தோன்னா ஆள் அனுப்புறார் வாமதேவ முனிவர், குதிரை வேணும்னு சொல்லி. அப்பயும் குதிரையை அனுப்பல மன்னன். கடைசி என்ன செய்றார், அவரே போகிறார். போய் எனக்கு குதிரை வேண்டும் செய்றார். உன்னுடைய குதிரைக்கு பதிலாக நான் வேறு 2 குதிரையை தர்றேன், நீ குதிரையை வச்சுட்டு என்ன செய்ய போற அப்படிலாம் மன்னனுக்கும் முனிவருக்கும் என்னது வாக்குவாதம் நடக்கிறது. அதெல்லாம் கிடையாது, எனக்கு வேண்டிய குதிரை அந்த 2 குதிரை எனக்கு தா என்று வாமதேவ முனிவர் கேட்ட உடனே முடியாது, ஒரு ஆண்டிய அரசனை பார்த்து கேள்வி கேட்பதா என்று சொல்லி என்ன செய்யறான், இவனை கொல்லுங்கள் என்று சொல்லி தன்னுடைய வீரர்களை பார்த்து சொன்னோம்னா நேர கொல்ல வர்றாங்க. அப்படி கூட வாமதேவ முனிவர் தன்னுடைய தவ வலிமையால என்ன செய்யறாரு, கொல்ல வந்த அந்த வீரர்களும் என்னது கொல்லுகிறார், அந்த அரசனும் என்ன செய்யறார், கொல்லுகிறார். இறுதியாக அவருடைய தம்பி அந்த நாட்டுக்கு அரசனாக மாறுகிறார். மாறின உடனே தன் அண்ணன் கைப்பற்றிய அந்த குதிரைகளை தர மறுக்கிறான். மீண்டும்
உடனே வாமதேவ முனிவர் என்ன செய்யறார், நீ உன்னுடைய அண்ணன் போல இருக்கிறாயா என்று சொல்லி என்ன செய்யறாரா, சாபம் கொடுக்கும்போது நீ என்ன பெரிய முனிவராய் என்று சொல்லி அவனாவது ஆள் அனுப்பிச்சு கொலை செய்ய சொன்னான். இவன் தானே வாள் எடுத்து என்ன செய்யறான், அப்படியே அவனை முனிவரை வெட்டக்கூடிய நேரத்துல சாபத்தின் காரணமாக உன்னுடைய கை அப்படியே நிற்கட்டும் என்று சொல்லி இந்த வாமதேவ முனிவர் என்ன செய்யறாராம், சாபம் எடுக்கிறார். ஓங்கிய வாளோடு அப்படியே நிக்கிறான் தம்பி. நின்னொன்னு அதுக்கப்புறம் தான் தம்பிக்காரன் புரிஞ்சுக்கிறான், ஐயோ சக்தி வாய்ந்த முனிவர் என்று சொல்லி நான் 2 குதிரையை கொடுத்துட்றேன், நீ மன்னிச்சுக்குங்க சொன்னோன்னா என்ன செய்யறார், முனிவருடைய அருளால் அவனுடைய கை இறங்குகிறது, இயல்பான நிலைக்கு வருகிறது. எனவே அந்த 2 குதிரையும் சொன்ன மாதிரி கொடுத்துட்டான். அவன் அந்த 2 கதையும் பாருங்க. தண்டகன் என்று சொல்லக்கூடிய மன்னன் சுக்கராச்சாரியனுடைய மகளை அடைந்த காரணத்தினால் அவன் சாபமிட்ட காரணத்தினால் அவன் என்ன செய்தான், அழிந்துபட்டான். வாமதேவ முனிவர் சாபமிட்ட காரணத்தினால் இந்த மன்னனும் அந்த மன்னனை சேர்ந்த வீரரும் அழிந்துபட்டார்கள். தம்பியும் அழிந்துவிட பார்த்தார், ஆனால் தப்பித்து விட்டார். எனவே இந்த முனிவருடைய சாபம் நம்ம என்னைக்கும் வாங்கவே கூடாது. முனிவர் என்று சொன்னால் பெரியவர்களுடைய அந்த சாபத்தை நம்முடைய வாழ்க்கையில வாங்கவே கூடாது. வாங்கினால் நம்முடைய வாழ்க்கையும் திசை திரும்பும். தண்டகன் ஆண்ட அந்த மணல் மேடானது இன்று ராமாயணத்தில் நாம் பார்க்கிறோம், தண்டகாரண்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாக பார்க்கிறோம். எனவே முதியோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள், நல்லவர்கள், வயதானவர்கள் இவர்கள் இட்ட சாபத்தை வாங்காமல் நம்முடைய வாழ்க்கையில பக்குவமாக நடந்தால் நாமளும் என்ன செய்யலாம், சேமமாக நலமாக இருக்கலாம். சரி நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போமா? வணக்கம். ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களே, சொல் புதியது சுவை புதியது என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இன்றைய தின கருத்தாக நரசிம்மர் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். நரசிம்மர், நரன் என்றால் மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம். மனிதனும் சிங்கமும் கலந்த ஒரு உருவம். பெருமாளுடைய 9 அவதாரங்கள். அந்த 9 அவதாரங்களிலே வாழ்ந்த அவதாரம் என்று சொன்னால் ராமன் அவதாரம், கிருஷ்ண அவதாரம். மீதி பூரா அது அந்தந்த நேரத்திலே உற்பத்தி செய்த அவதாரங்கள் என்று சொல்லலாம். அந்த அவதாரங்களிலேயே மிக மிக முக்கியமான ஒரு அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரம் என்று சொல்லும் போது, இந்த அவதாரம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, மேலிருந்து கீழாக இறங்குவது. பக்தனுக்கு காட்சி கொடுப்பதற்காக நாம் வணங்கும் போது, ஒரு பக்தன் வணங்கும் போது அவனை நோக்கி நாம் துதிக்கும் போது தன்னுடைய நிலையிலிருந்து இருக்கிறது கீழே இறங்கி அவனுக்கு காட்சி கொடுப்பது. அதான் அவதாரம் என்று சொல்லுவார்கள். அந்த நிலையிலே இருக்காம பக்தன் கண்டிப்பா பார்க்க வேண்டும், தன்னுடைய செயலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கீழே இறங்கி பார்ப்பது. எப்படி ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு புரியக்கூடிய வகையிலே அவனுக்கு தெரிந்த அந்த மொழியிலே பாடம் நடத்துகிறாரோ, கீழே இறங்கி பாடம் நடத்துகிறாரோ, அதை போல இறைவனும் அதை கீழே இறங்கி பக்தனுக்கு காட்சி கொடுப்பதுதான் அவதாரம் என்ற சொல்லுக்கு பொருளாக சொல்லலாம். இந்த இடத்திலே தசாவதாரத்திலே சொல்லக்கூடிய அந்த அவதாரத்திலே நரசிம்ம அவதாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரம். ஏனென்று சொன்னால் மற்ற அவதாரங்களை எல்லாம் என்னது, ஒரு ஆயுதத்தோடு சங்கு சக்கரத்தோடு பிறக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். சங்கு சக்கரம் தான் இந்த பெருமானுடைய இணைந்த ஒரு ஒன்றாக கருதப்படுகிறது. மற்ற அவதாரங்களும் அந்த சங்கு சக்கரத்தோடு தான் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் இந்த நரசிம்ம அவதாரத்தில் மட்டும் சங்கு சக்கரத்தில் இல்லாமல் நகங்களை ஆயுதமாக வைத்துக் கொண்டு பிறக்கக்கூடிய ஒரு விஷயமானது இந்த நரசிம்ம அவதாரத்தில் தான் இருக்கிறது. இந்த நரசிம்ம அவதாரம் எப்படி உருவானதுக்கு ஒரு கதை இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், பெருமாளை பார்ப்பதற்காக வைகுண்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய திருமாலை தரிசிப்பதற்காக சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் என்று சொல்லக்கூடிய 4 பேரும் அந்த பெருமாளை தரிசிப்பதற்காக வருகிறார்கள். வந்த நேரத்தில் வைகுண்டத்தில் காவலுக்காக ஜெயன், விஜயன் என்று சொல்லக்கூடிய 2 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யறாருன்னா, சரி இப்ப நம்ம ஒரு ஆளை பெரிய ஆளை நம்ம பார்க்க போறதா இருந்தா, மேலதிகாரி பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கக்கூடிய அந்த அட்டன்டரோ பியூனோ, ஐயா அவர் உள்ள இருக்கிறாரு, வெளியே போயிருக்கிறாரு, இன்னைக்கு அவர் வரவே இல்லை, லீவு, அவரை நம்ம பார்க்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, மதிய லஞ்சில் இருக்கிறாரு, இப்பதான் வெளியே போயிருக்கிறாரு, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்துருவாரு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க.
சொல்லிட்டு எப்படியாவது ஒரு நாளோ 2 நாளோ எப்படியாவது பார்க்க வச்சிடலாம். அந்த அட்டெண்டரை வந்து அனுசரிச்சோம்னா அனுசரிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்துடலாம். ஆனா இந்த ஜெயனும் விஜயனும் திருமாலை அது மாதிரி வந்து சந்திக்க வைக்க வேண்டியதான அந்த 4 வரையும், அதாவது சனங்கர், சனந்தனர், சனாதனர், ஜனத்குமார் என்று சொல்லக்கூடிய 4 வரையும் பெருமாளை பார்க்க போறோம்பா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்க உங்க அப்புறம் பார்த்துட்டு வாங்க. இல்லைங்க, முக்கியமான ஒரு விஷயம், அவரை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம் அப்படிலாம் சொன்னோம்னா முடியாதுன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயனும் விஜயனும் திருமாலினுடைய வைகுண்டத்திற்கு காவலாக இருக்கக்கூடியவர்கள் ஜெயனும் விஜயனும் அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த பெருமாளுக்கு செய்தி போகுது. போனோடனே என்ன பண்றாருன்னா நேர கூப்பிடுறார் ஜெயனும் விஜயனும். ஏன்பா என்னைய மாதிரி இது மாதிரி 4 பேர் பாக்குறாங்க, அதுவும் தட்சிணாமூர்த்திக்கு கீழே இருக்கக்கூடிய சனகர், சனந்தனர், சனாதனர், ஜனத்குமார் என்று சொல்லக்கூடிய 4 பேர் என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள், பெரிய ரிஷிகள், முனிவர்கள், ஏன் நீ உள்ள விட மாட்டேன்னு சொன்னா இவன் சாக்கு போக்க சொல்லி இப்படியே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த 2 பேரும். யாரு? இந்த ஜெயனும் விஜயனும். அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, சரி நீ தப்பு செய்து விட்டாய், தவறு செய்து விட்டாய், எனவே நீ தண்டனைக்கு உள்ளாவாய் 2 பேருமே. இப்ப நான் சொல்றேன், நல்லவங்களா பிறந்து 100 ஜென்மத்தை நீ தாண்டணுமா, கெட்டவங்களா இருந்து 3 ஜென்மத்துல முடிச்சுக்கணுமா, எது உனக்கு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பெருமாள் என்ன செய்யறாரு, அந்த ஜெயனும் விஜயனையும் பார்த்து கேட்கிற. அதாவது நல்லவர்களா இருந்து 100 ஜென்மத்தையும் பிறந்து 100 ஜென்மத்தை கடக்கணும், இது ஒரு முறை. கெட்டவர்களா இருந்து 3 ஜென்மத்தை கடக்கணும், 100 பெருசா 3 பெருசா அப்படின்னு ஜெயனும் விஜயனும் தனக்குள்ள ஆலோசனை பண்ணி, சரி நாங்க கெட்டவர்களா இருந்து 3 ஜென்மத்தை நாங்க கடக்கிறதுக்கு ஒத்துக்கிறோம், நாங்க செஞ்ச தப்புக்காக அப்படின்னு சொல்லி. என்ன தப்பு பண்ணாங்க, இந்த 4 பேரையும் பெருமாளை பார்க்கறதுக்கு அனுமதிக்கல, அந்த செஞ்ச தப்புக்காக நாங்க ஒத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியாகத்தானே ஒரு பிறவியிலேயே என்ன செய்யறாங்கன்னா ரெண்யாட்சனாகவும், அண்ணன் வந்து ரெண்யாட்சனாகவும் தம்பி இரணியனாகவும் என்னது பிறக்கிறார்கள் அந்த 2 பேரும் ஒரு ஜென்மத்துல. அந்த இரணியனுடைய பையன் தான் பிரகலாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பையன். இந்த இரணியனை பிரகலாதன் என்ன செய்வானா, தன்னுடைய பையனை நீ எனக்கு என்னையவே கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும், என்னையவே வணங்கிட்டு இருக்கணும், இந்த உலகத்திலே நான் தான் பெரியவன், நான் தான் உனக்கு தெய்வம் அப்படிலாம் சொல்லி என்ன செய்யறாரு, மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் பையனை. அந்த பிரகலாதன் என்ன செய்யறான்னா, அதெல்லாம் கிடையாது, எனக்கு நாராயணன் தான் எனக்கு தெய்வம், அவர் தான் எனக்கு எல்லாமே, நம்மலாம் அவருடைய படைப்புகள், நீ உள்பட அப்படிலாம் வந்து அவர் சொன்ன உடனே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. யாருக்கு, இரணியன் என்று சொல்லக்கூடிய தந்தையாருக்கும் பிரகலாதன் சொல்லக்கூடிய பையனும். உடனே ஒரு கட்டத்தில் என்ன செய்யறான்னா, உங்க நாராயணன் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எல்லா இடத்துலயும் இருக்கிறார், தூணிலையும் இருப்பான், தூசினது துரும்பிலையும் இருப்பான் அப்படின்னு சொன்னா, சரி அப்படின்னு சொல்லி நேர அரண்மனையினுடைய ஒரு தூணை பார்த்து தன்னுடைய கதாயத்துல வச்சு இந்த இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி தட்டுறார். இருக்கிறாரு, இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல ஓங்கி இருக்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓங்கி தட்டும் போது அந்த தூணை பிளந்து கொண்டு அந்த நேரத்துல உருவானவன் தான் யாரு, நரசிம்மன். அந்த உருவான நேரம் என்னவென்று சொன்னால் சித்திர மாதத்துல வரக்கூடிய சதுர்தசி என்று சொல்லக்கூடிய திதியிலே சுவாதி நட்சத்திரத்திலே அந்த நிகழ்வு நடந்தது. நரசிம்மனுடைய அந்த வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடு நடந்தது. பார்த்தோன்னா இவருடைய வரம் கேட்டிருக்கிறான் யாரு, இரணியன். என்ன வரம்னா, என்ன யாருமே மனுஷனும் கொல்லப்படாது, மிருகமும் கொல்லப்படாது, ராத்திரி நேரத்தில் உயிர் போகக்கூடாது, ராத்திரி பகல் நேரத்தில் உயிர் போகக்கூடாது, நாம் வீட்டிலையும் சாகக்கூடாது, வெளியும் சாகக்கூடாது, எந்த ஆயுதத்திலையும் என்னைய சாகடிக்க கூடாது அப்படிலாம் வரம் கேட்டிருக்கிறவன் யாரு, இந்த இரணியன். அதை வைத்துக் கொண்டுதான் ஆணவத்தோட நான் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி பிரகலாதனை மிரட்டிட்டு இருக்கிறான் பையனை. இப்படி சொன்ன உடனே நேரம் அவர் வெளிப்பட்டு தூணை பிளந்து வெளிப்பட்டு நரசிம்மனாக, நரன் என்று சொல்லக்கூடியவன் கீழே வந்து அவருடைய உடலானது எப்படி மனிதன உடலாகவும் அவருடைய முகமானது சிங்க உடலாக முகமாகவும் இருந்து நரசிம்மமாக வெளிப்படுகிறார். தன்னுடைய நகம் அவர் என்ன செய்யறாரு, இன்னொரு வரம், மேலையும் போகக்கூடாது, மேலோகத்திலும் உயிர் போகக்கூடாது, கீழோகத்திலும் உயிர், மண்ணோகத்திலும் உயிர் போகக்கூடாதுன்னு வேற கேட்கிறான். சரியா அவர் வந்திருக்கிற நேரம் என்னது, பகலும் இல்ல நடு ராத்திரியும் இல்ல, அந்தி பொழுது, அதாவது மாலை பொழுது, அது 2 கணக்குல வராது. அவர் என்ன செய்யறாரு, அவனை தரதரன்னு இழுத்து கொண்டு போய் அரண்மனையினுடைய படியில வைக்கிறார். அதாவது உள்ளேயும் அவர் உயிர் போகல, வெளியும் போகக்கூடாது, படி என்பது அதனாலதான் படியில வச்சு எதுவுமே பேசப்படாதுன்னு சொல்றது. ஒண்ணு உள்ள வந்து பேசு, ரெண்டு வெளியே வந்து பேசுமாங்க. இந்த படி என்பது கணக்குல வராது, அந்த படியில வைக்கிறார். சோ வான உலகத்திலும் உயிர் போகக்கூடாது, கீழோகத்திலும் உயிர் போகக்கூடாதுனால மடியில வைக்கிறார். மொத்தம் அவன் கேட்கக்கூடிய அந்த வரத்துக்களுக்கெல்லாம் அது ஒரு பரிகாரமா மடியில வைத்து இருக்கிறாராம். ஆயுதங்களால் கொல்லக்கூடாது என்று சொல்லும்போது தன்னுடைய நகத்தை வைத்துக் கொண்டு அந்த இரணியனை வதம் செய்கிறார் நரசிம்மர்.
எனவே எவ்வளவுதான் ஆணவத்துல நம்ம புத்திசாலித்தனமா வரத்தை கேட்டாலும் அந்த புத்திசாலித்தனத்தை தாண்டி இறைவனுடைய சூட்சுமம் இருப்பதைத்தான் இந்த நரசிம்ம அவதாரம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த நரசிம்ம அவதாரம் தசாவதாரங்களே நரசிம்ம அவதாரம் ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு இடம் என்னவென்னா, நம்ம திருப்பதி மலை இருக்கு இல்லையா, அதுதான் அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு மலையா. இந்த பிரகலாதன் ரொம்ப அவரெல்லாம் வணங்கி எழுந்து அவருடைய கோபத்தை தாழ்த்தி இறுதியிலே என்ன செய்யறாராம், ரிஷபாத்திரி என்று சொல்லக்கூடிய மலையிலே குடியிருக்கிறார். இது எப்படின்னா, ரிஷபாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் என்ன பண்றாருன்னா, நரசிம்மரை நோக்கி தவம் இருக்கிறான். தவம் இருந்தா நரசிம்மர் காட்சி கொடுக்கிறார் அவன் தவத்துக்கு. என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டோன்னா, நீ காட்சி கொடுக்குற, என் கூட சண்டைக்கு நீ வரணும், அதான் நான் கேட்கக்கூடிய வரம் அப்படின்னு சொன்னா. என்ன வித்தியாசமா இருக்கு, அவன் நிறைய நிறைய வரங்கள்லாம் கேட்பான், சண்டைக்கு வரணும் கூப்பிடுறான் நம்மளையே அப்படின்னு சொல்லி, சரி சண்டை போடுவது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ரிஷபாசுரனுக்கும் நரசிம்மருக்கும் சண்டை போட்டு முடிச்ச உடனே தானாகவே ரிஷபாசுரனை வதம் செய்கிறார் யாரு, நரசிம்மன். உயிர் போற நேரத்துல நரசிம்மரை பார்த்துக்கிட்டே சொல்றான் ஒரு விஷயம், சொர்க்கத்துக்கு போனோம்னா நரசிம்மராகிய உங்களை முகத்தை பார்த்துக்கிட்டே நான் இறந்து விட்டால் கண்டிப்பா நான் சொர்க்கத்துக்கு போவேன், அதுக்கு தான் அந்த வரத்தை கேட்டேன் உங்களோட சண்டை போறதுக்கு அப்படின்னு சொல்லி, இந்த நான் இருக்கக்கூடிய இடமானது என்னுடைய பெயரிலேயே வணங்கப்பட வேண்டும், அதாவது ரிஷபாஸ்திரி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு மலையாக திகழ வேண்டும் என்று சொல்லி வரம் கேட்டான். அதையும் கொடுத்தாரா இந்த நரசிம்மர். எதுக்கு சொன்னா, இந்த சீனிவாச பெருமானுக்கு, அதாவது வெங்கடாஜலபதி சீனிவாச பெருமானாக பிறக்கின்ற ஒரு நேரத்திலே ரொம்ப ஒரு பிடித்த மலை என்பது இந்த ரிஷபாத்திரி என்று சொல்லக்கூடிய திருப்பதி மலை. அந்த வேங்கட மலையிலே தான் இந்த ரிஷபாசுரனை வதம் செய்கிறார். இந்த மாதிரி ரிஷபாசுரன் வதம் செய்த அந்த மலையிலே தங்கக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்கு, இந்த நரசிம்மர் என்று சொல்லக்கூடியவன். ஏனென்றால் நரசிம்மர் வாசம் செய்த மலை. எனவே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த நரசிம்மர் என்று சொல்லக்கூடிய அந்த அவதாரத்தினுடைய பெருமையும் பார்த்தோம், அவதாரம் ஏன் நிகழ்ந்தது என்பதும் பார்த்தோம், அந்த திருப்பதி மலை ஏன் அந்த நரசிம்மருக்கு பிடித்ததையும் பார்த்தோம், ஏன் திருப்பதிக்கு ஏன் அவ்வளவு தூரத்திற்கு கூட்டம் செல்கிறது என்பது நம்ம இதில் இது மூலமாக உணர முடிகிறது. எனவே இறைவன் நரசிம்மர் என்பவர் அவர் சுவாதி நட்சத்திரத்துல, அது சித்திர மாதத்துல சதுர்த்தசி இருக்கக்கூடிய அந்த சுவாதி நட்சத்திரத்தை நாம் வணங்கினால், மாசந்தோறும் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துல நரசிம்மரை வணங்கினால் நமக்கு அனைத்து விஷயங்களும் கைப்படும். சரி நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போமா?